குருப்பியோ நமக. நட்சத்திரங்கள் வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்குறது புனர்பூசம், புனர்வசு பொருந்தும் நட்சத்திரங்கள் பார்க்க போகிறோம். வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி 88வது பாதம் அப்படிங்கிறத பார்க்கணும். புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு அஸ்வினி 4வது பாதம் வரும், 1ஆம் பாதத்துக்கு. புனர்பூசம் 2ஆம் பாதத்துக்கு பரணி 1, புனர்பூசம் 3வது பாதத்துக்கு பரணி 2, புனர்பூசம் 4வது பாதத்துக்கு பரணி 3. இந்த புனர்பூசம் நட்சத்திரங்கிறது 2 ராசிகளில் வியாபித்திருக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் மிதுன ராசியாகவும் 4வது பாதம் கடக ராசியிலையும் இருக்கும். இந்த 2 ராசிகள் வியாபித்து இருக்கிறதுனால 6வது ராசி 8வது ராசி மாறுபடும். அது உங்கள் குழந்தைங்களுக்கு எது இருக்கோ, எந்த பாதமோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்கு 6வது ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம், 8வது ராசி அப்படின்னா உங்களுக்கு மகரம். புனர்பூசம் கடக ராசி விழுந்தவங்களுக்கு, 4வது பாதம் விழுந்தவங்களுக்கு 6வது ராசி தனுசு, 8வது ராசி கும்பம். அப்போ இதில் இருக்கிறது உங்கள் குழந்தைங்களோடது என்ன நட்சத்திர பாதம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா 2 ராசிக்கும் உள்ள நட்சத்திரங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். பிறந்த நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு அந்த 6, 8 ராசிகளை நீங்கள் புறக்கணிச்சிடலாம். பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிருகசிரிஷம் 1, 2, ரோஹிணி, பரணி, ரேவதியில் அவங்கவுங்க நட்சத்திர பாதம் என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. உத்திரட்டாதி, சதயம், அவிட்டம், திருவோணம், பூராடம், மூலம், கேட்டை, அனுஷம், சுவாதி, சித்திரை, மகம். இப்போ எல்லாருக்கும் எழுதிக்கிற அளவுக்கு பொறுமையாக தான் சொல்கிறேன். எழுதிட்டு வச்சு பார்த்துக்கோங்க. இது ஒரு 50% நீங்கள் ஒரு மேட்ரிமோனி சர்வீஸில் கொடுத்து இந்த நட்சத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். மற்ற பொருத்தங்கள் திருமணத்துக்கு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர் யார்கிட்டையாவது கொடுத்து பார்த்து திருமணம் செய்யவும். வாழ்க வளமுடன்.